பச்சோந்தி கூட அடிக்கடி நிறம் மாறுவதில்லை என்றும், ஆனால் ஸ்டாலின் நிமிடத்துக்கு நிமிடம் நிறம் மாறுகிறார் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் சூடுபிடித்துள்ளது. சேலத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய முதல்வர் பழனிசாமி, மோடிதான் அடுத்த பிரதமர் என ஒருமித்த கருத்துடன் பாஜக அதிமுக கூட்டணி கட்சியினர் கூறி வரும் நிலையில், பிரதமர் யார் என எதிர்க்கட்சிகள் கூற முடியாத நிலையில் உள்ளதாக விமர்சித்தார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 12 ஆண்டுகள் இருந்த திமுக எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். கொள்கைக்காகவே தாங்கள் கூட்டணி அமைத்துள்ளதாகவும், எதிர்க்கட்சிகளோ பதவிக்காக மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி விமர்சித்தார். எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதா நாங்கள் எதிர்க்கின்றோம். நாங்கள்லாம் வெற்றி பெற்ற பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று அங்கே பேசுகிறார். இங்கே சென்னையிலே ஒரு பேச்சு, சென்னையிலிருந்து வேறு மாநிலத்துக்கு செல்கிற பொழுது அங்கே ஒரு பேச்சு. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நேரத்துக்கு நேரம், நிமிடத்துக்கு நேரம், வினாடிக்கு வினாடி நேரம் மாறக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பழனிசாமி, திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வெறும் வெற்று அறிவிப்புகள் என விமர்சனம் செய்தார். எப்பொழுதும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், செய்வோம். இந்நிலையில் அரசியல் வாரிசுகள் தேர்தலில் நிற்கக்கூடாது என சட்டம் ஒன்றும் இல்லை என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை பாலமேடு அடுத்த மஞ்சமலை ஐயனார் கோயிலில் தமது மகன் ரவீந்திரநாத்துடன் பன்னீர்செல்வம் வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் வாரிசுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அரசியலுக்கு வர சட்டத்தில் உரிமை உள்ளதாக கூறினார். வாரிசுகள் சட்டபூர்வமாக அரசியலுக்கு வரக்கூடாது என்ற எந்த சட்டமும் இல்லை. அவரவர் தகுதியின் அடிப்படையில் மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வருவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கிறது. பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என கரூர் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக கரூர் அடுத்த பட்டாளத்தம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் தம்பிதுரை பரப்புரையை தொடங்கினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா மீண்டும் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியினுடைய செயல்பெற கூட்டம் முடிந்து இப்பொழுது வாக்குகளை கேட்பதற்காக நேரடியாக தெரு தெருவாக நடந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கொணங்கப்பட்டியில் முதல் இந்த பிரச்சாரமானது தேர்தல் வாக்கு கேட்கிற அந்த பிரச்சாரம் நாங்கள் ஒவ்வொரு சந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றி என்பது உறுதி, இரட்டையிலை என்பது உறுதி. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தமது குடும்ப நலனுக்காக பெரும் தொகையை கொடுக்க முன்வந்ததாக பாமக தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், ஜெயலலிதா தன் மீது தனிப்பட்ட பாசம் வைத்திருந்ததாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். இதற்கிடையே பாமக நிறுவனர் ராமதாஸை தேமுதிக இளைஞரணி தலைவரும் கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளருமான சுதீஷ் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டில் நடந்த இந்த சந்திப்பின் போது கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு மற்றும் பிரச்சார வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் பாட்டாளர் மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து கள்ளக்குறிச்சியுடைய வேட்பாளர் முறையில் அவரை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து பெற்றேன். அதே போல் வடசென்னையில் போட்டியிடும் எங்களுடைய வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களும் மதிப்புக்குரிய ஐயாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். திமுகவை விமர்சித்து அதிமுக கூட்டணி கட்சிகள் பரப்புரையை தொடங்கியுள்ளதால் தமிழக தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது.